இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் த ரைஸ் எழுமின் தமிழர்கள் இணைந்து நடத்தும் த ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாடு. நடைபெறும் நாள் அக்டோபர் 23-24, 2020. வட அமெரிக்க தொழில் வணிக வாய்ப்புகளை அறிந்து கொள்ளவும் வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இன்றே பதிவு செய்வீர். பதிவு கட்டணம் இல்லை. பதிவு செய்ய usa.tamilrise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும். நேயர்களுக்கு வணக்கம். தி ரைஸ் எழுமின் வட அமெரிக்கா மாநாடு வரும் 23, 24 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. மாநாட்டிற்காக இரவு பகலாக பலரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். மாநாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான, மாநாட்டின் பல கமிட்டிகளில் மிகவும் ஆக்டிவாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் திரு கைலாஷ் அவர்களுடன் இப்பொழுது ஒரு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். Basically, I was born in Arupukottai, but as a young boy I moved to Mysore. Okay. என்னோட ஸ்கூல் எஜுகேஷன்லாம் மைசூர் தான். Then for engineering I went to Chennai. Got married to a Chennai girl. Then about 15 years அங்கே தான் இருந்தேன். சென்னையில் தான் I was working for multinationals. Okay. Work for a German company. Then அந்த டைட்டில் வந்து when I had opportunities to go to Germany for some few projects. Okay. Germany and Netherlands. அந்த யூரோப்பியன் கல்ச்சர் வந்து அப்போ இருந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைச்சது. Okay. Then when I got another opportunity in US in the year 2000. அப்போ வந்து we moved. Then ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு went back to India, brought my family here to US again. 2001ல இங்க ஃபேமிலியை மூவ் பண்ணோம். Since then we have been here about 19 plus years. இங்கே தான் இருக்கோம். We have 2 children. இங்கே யூஎஸ்க்கு வரப்போ வந்து they were very young children. Like daughter was 11 years and my son was 6 years. Mostly they spend most of our life, their life here actually. Now the daughter is married. She's a doctor, married to another doctor. Daughter is internal emergency medicine and son-in-law வந்து internal medicine இருக்காரு. Okay. Son is a financial professional. He is a vice president in PNC Bank. This is our family background. Regarding professional வந்து பாத்தீங்கன்னா, basically I am an engineer in instrumentation control. Okay. Throughout my life அதான் மெயினா பண்ணிட்டு இருந்தேன் நான். ஒரு 3 years ago we started our own company. நானும் என்னோட ஒய்ஃபும் ஜாயிண்டா வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். கியோடெக். கியோடெக் பேர் வந்து கியோடெக் டிஜி நெட்வொர்க்ஸ். எங்களுடைய மாடல் வந்து we have a company in US as well as in India. The Indian company is giving us all our backup support. Oh. Yeah. So there we have got about 30 human resources. They're helping us in different ways, all technology side as well as the business support service, marketing support எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து 3 lines of business இருக்கு. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து we offer automation systems, manufacturing automation systems. Okay. Second வந்து healthcare industries வந்து we offer medical supplies. Mainly இப்போ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து we are supporting that COVID supplies ரிலேட்டட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். Right. Third வந்து now we are developing an app which will be very much useful for the public. அது வந்து இன்னொரு 2 weeks உள்ள லான்ச் ஆகும். Oh. So when it's ready for launch, we will definitely come out with a promo on that. Sure. And the details about that. So these are the 3 areas we are focused, business பொறுத்த வரைக்கும். Coming to Rise, பார்த்தீங்கன்னா I got introduced to Rise through my Dallas friends. Dallasல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே தான் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் அங்கே தான் நடந்தது. So through some friends, I got some link. I joined them. I really liked the way things were going, and I became an active member. First question வந்து நான் வந்து ரைஸ் பத்தி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப ரைஸ் உடைய சிறப்பு அம்சங்களாக நீங்க எதை சொல்லுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? ரைட், அதுதான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவங்க அதான் கேக்குறாங்க. அவங்களுடைய கேள்வி வந்து என்ன கேட்டீங்கன்னாக்க there are many entrepreneurship groups இருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தா ரொம்ப பிரபலமானது வந்து டைன்னு இருக்கு. இண்டஸ் ஆண்டர்பிரனர்ஸ் டை இருக்கு.
ஓ சிகாகோ பேஸ்ட்ல வந்து 80 சொல்றாங்க, அதாவது அமெரிக்கன் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. ம் இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. நானே வந்து லிங்க்டின்ல வந்து ஒரு குரூப் வச்சிருக்கேன் நான். இட் இஸ் அமெரிக்கன் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்ப ரைஸ் அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் அ பர்பஸ், வாட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதை பத்தி நான் பேசுறேன். என்னோட ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா, இதனோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து குளோபல் பேஸ்ட். எஸ் ஓகே, குளோபலா வந்து தமிழ் ஆரிஜினோட இருக்கிற ஒரு அசோசியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒண்ணுதான். ம் ஓகே, மீதி எல்லாமே லோக்கல் பேஸ்ட், நேஷனல் லெவல்ல இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு சில குறிப்பிட்ட ரிலிஜன் பேஸ்டா இருக்கும், இல்லை கேஸ்ட் பேஸ்டா இருக்கும். ஸோ கேஸ்டுக்கு அப்பாற்பட்டது, பேசிக்கலி கேஸ்ட்லெஸ், ரிலிஜன்லெஸ், செல்ஃப்லெஸ், இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் ரைஸ்ல பார்க்குறேன். இது வந்து மோர் இன்ட்ராக்ட் வித் த மெம்பர்ஸ், அது நல்லாவே கிளியரா தெரியுது. ஸோ வி கெட் டு நோ பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ். பட் இந்த எங்களுக்கு உள்ள இருக்க ஒரே ஒரு இணைப்பு, அந்த ஸ்ட்ரிங், காமன் ஸ்ட்ரிங் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா லிங்குவிஸ்டிக், தமிழ் ஆரிஜின். எஸ் தட் இஸ் அ காமன் பேஸ். அது த்ரூ த வேர்ல்ட் நம்ம இன்ட்ராக்ட் பண்றப்போ வந்து வி கெட் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். இப்போ எனக்கே வந்து சென்னையில் வந்து ஒரு சின்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது இமிடியேட்டா வந்து எனக்கு வந்து ரிசோர்ஸ் கிடைக்குது. அந்த ரிசோர்சஸ் வந்து எல்லாமே ரிலேபிளா இருக்கு. ஓகே, ஸோ இந்த காலகட்டத்துல இதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவையானதுன்னு நினைக்கிறோம். நல்ல மக்கள் கிடைப்பது அரிது. அதுவும் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஜாதி, மதம் அந்த பாகுபாடு இல்லாம மொழி என்கிற ஒற்றை உணர்வால நம்ம எல்லாம் இணைந்திருக்கிறோம். அதுக்கு இது ஒரு நல்ல தளமாக இருக்கிறது. நிச்சயமா என்னால கிளியரா அது வந்து வாட்ச் பண்ண முடியும். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அவ்வளோ குயிக்கா வந்து வைடன் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். நோபடி இஸ் கெட்டிங் பெய்ட், ஐ எம் டெல்லிங். அண்ட் அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து கணக்கு பார்ப்பாங்க. ஓகே, ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது கூட வந்து அதை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனாக்கா கரெக்டா ஓகே டைம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில வந்து ஒரு மோர் தென் 140 வாலண்டியர்ஸ் வந்து இதுக்கு அவங்களுடைய பர்சனல் டயத்தை வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ல முடியும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப வைடா இதாக இருக்கு. இப்போ வந்து ஐ இஸ் வெரி ஹாப்பி டு மீட் ஃபாதர் ஜகத். இவர் ஜஸ்டிஃபஸ், பாலா, குமார், ஜோசப் பிரகாஷ், எட்கர், மகேந்திரன், அனிதா, விஜய் செந்தில், இன்னும் நான் பெரிய லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். ஓகே, அண்ட் இட்ஸ் மோர் தென் அபவுட் 50 to 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னால் லிஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ நான் லிஸ்ட் பண்ணவங்கள வந்து நான் அடிக்கடி மீட் பண்றேன். அதனால அவங்க மைண்ட் வந்து இமிடியேட்டா மைண்ட்ல வந்து எனக்கு அவங்க பேரு ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல நான் வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். மாதிரி மணித்துளிகளை கணக்கு பண்ற ஒரு நாட்டுல ஆமா, நம்ம வந்து அது கணக்கு பார்க்காம பணி செய்யறதுக்குங்கிறது ஒரு ஒரு காரணம், ஒரு ஈர்ப்பு. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பண்ண முடியும். எழுமின் வந்து இவ்வளவு பேரை இணைக்குது, ஈர்க்குது. எக்ஸாக்ட்லி. அதாவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் டிரைவ் ஹோம் பண்றதுக்கு ஒரு பிளம்பர் கூப்பிடனா கூட வீட்டுக்கு, அவர் வந்து உங்க வீட்டு பெல்ல அழுத்துறதுக்கு $100 சார்ஜ் பண்ணாரு. உண்மைதான், அது இது வந்து எக்ஸாஜரேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஷோ அப் டு யுவர் டோர் வந்து $100. அதுக்கப்புறம் எவ்ரி ஹவர் வில் பி சார்ஜிங் யூ. அந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து ஃபுல்லி கமர்ஷியலிட்டிஸ். ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு காமன் ஒரு சமிட்காக இவ்வளவு தூரம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பண்றவங்க வந்து இட் இஸ் a very very rare சீன். அதுல இருந்தே தெரியும் இந்த ரைஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து there is something which attracts the people. அந்த what is that something கேட்டீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு சொன்னதுதான். ஒன்னு வந்து இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ், the ability to get to know the people. ஓகே, இந்த ஒரு தேவை வந்து இருந்திருக்கு. அதை வந்து இப்போ ஃபாதர் அண்ட் இங்க வந்து பாலா, ஜஸ்கி அண்ட் மெனி அதர் பீப்புள் அவங்களுடைய இனிஷியேஷன் கொண்டு வரப்போ வந்து என்னாச்சுன்னா அது வந்து நல்லா அழகா டெவலப் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பிளான் மாதிரி. இதுக்காக தான் எல்லாரும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி. they have been waiting for this opportunity for so long, and when the right time comes people respond immediately, right? Correct. And that's how we have multiplied in numbers, right? Sure.
சரி, இப்ப ஸோ இந்த நார்த் இந்த அமெரிக்கா சமிட் வருது 23, 24 தேதிகளில். சோ இந்த சமிட், இந்த மாநாட்டோடைய நோக்கம் என்ன? இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்? அப்படி கலந்துக்கிறவங்க என்ன மாதிரி பலன் அடைவாங்கங்கிறதையும் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஷூர், கண்டிப்பா. என்னோட ஸ்டார்ட் அப் வந்து மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. மதுரை, தென் இட் வென்ட் டு மலேசியா, சென்னை, கல்ஃப், இங்கெல்லாம் சம்மிட் ஏற்கனவே நடந்திருக்கு. அதனுடைய ரெஸ்பான்ஸ், அந்த ரிசல்ட்டை பார்த்து தே காட் என்கரேஜ். அண்ட் இங்கே யூஎஸ்ல வந்து இதே மாதிரி ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஃபாதருக்கு ரொம்ப நாள் இருந்திருக்கு. பட் அந்த ரைட் அந்த ஸ்பார்க் கிடைக்காதனால இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம் டைம். இப்போ ஸ்பார்க் வந்து அந்த மற்ற நாட்டில் வந்து நமக்கு சப்மிட் பண்ணுறப்போ வந்து என்னது கேட்டிங்கன்னா அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஸோ மெம்பர்ஷிப் பில்டப் ஆகுது, அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அதான் ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி. எப்படி ஒரு கார் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி என்ஜின் ஆன் பண்ணீங்களோ அந்த மாதிரி இது ஒரு சப்மிட் வந்து ஒரு ஸ்விட்சிங் ஆஃப் யர் என்ஜின், தென் த ஸ்டார்ட் ரோலிங். ஓகே, ஸோ அதனால தான் இந்த சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. நான் ஸ்டார்டிங்லேருந்து அந்த டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டே வந்திருக்கேன். நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம். அந்த டேட் டிசைட் பண்ணுறது கூட நாங்கள் வந்து ஒரு சர்வே ரெடி பண்ணி ஒரு 300 பேருக்கு அனுப்பிச்சு அவங்கள்ட்ட இருந்து கன்வீனியன்ஸ் வாங்கி அப்புறம் டாபிக்ஸ் பில்டப் பண்ணி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து போனோம். எடுத்து போய் நல்ல ஷேப்க்கு வந்திருக்கேன். வெரி வெரி ஹாப்பி வித் ஹவ் இட் இஸ் கோயிங் ஆன். பார்ட்டிசிபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 1400 பார்ட்டிசிபென்ட்ஸ் வரைக்கும். திஸ் நம்பர் குட் பி மோர் ஆக்சுவலி. இது வந்து லாஸ்ட்டாக பார்த்தது நான் பார்த்தது. இட் குட் பி ஈவன் மோர். ஐ எம் ஷூர் இட் இஸ் மோர். ரைட். இந்த மெம்பர்ஸ் வந்து இப்போ என்ரோல் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்? தே ஆர் கம்மிங் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் 2 days, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் தேர் நாட் ஸ்பெண்டிங் ஆன் ட்ராவல் ஆர் எனிதிங் லைக் தட், பட் அதுவும் டைம் தான். ஸோ தேர் ஆல்சோ ஸ்பெண்டிங் டைம் ஆன் த ஜூமில் பண்ணுறப்ப கொஸ்டின் வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறப்ப என்னோட பெர்செப்ஷனில் நம்பர் 1 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, forget about the technical or knowledge part of it. ஏன்னா அது வந்து நீங்க தனியா கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், மற்றதுல பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த சம்மிட்ல இருந்து இங்க வருதுங்கன்னா யூ கெட் டு நோ த பீப்புள், த நெட்வொர்க்கிங். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். சம்மிட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நீங்க வந்து உங்க பிரசன்ஸ் காமிக்கிறப்ப, எங்களோட நம்ம லிஸ்ட்ல வந்து நீங்க என்ரோல் ஆகிறப்ப, அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் நடக்கும் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் த்ரூ நாங்கள் என்ன திங்க் பண்ணிக்கிறோம் கேட்டால் அந்த ப்ரோக்ராம் இன்னும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒர்க்கிங் டேஸில் வி ஆர் பிளானிங் டு ஹேவ் சம் செப்பரேட் செஷன்ஸ். ஓகே, அது இன்னும் ஆக்சுவல் டைமிங் இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகலை. அதனால வந்து ஐம் ஹோல்டிங் ஆன் டு த டீடைல்ஸ் இப்போதைக்கு. பட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் தட். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற கான்டாக்ட்ஸ், எ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு அன் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் தான் வந்து கிரேட் வேல்யூ. Great value to that. அதனால நான் வந்து எல்லாருமே வந்து வெல்கம் பண்றேன். ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட். நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 செஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, யூ நோ த வேல்யூ ஆஃப் தட். தென் ஒன்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஒன்ஸ் யூ டேஸ்ட் த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இன் த ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் யூ நெவர் கோ அவுட். யூ வில் பி தேர். யூ வில் ரியலி ஸ்டார்ட் என்ஜாயிங், யூ வில் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங், யூ வில் க்ரோ வித் த ஆர்கனைசேஷன். அதனால வந்து எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சமிட்ல இப்ப நீங்க நிறைய கமிட்டிஸ்ல ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸ்பீக்கர்ஸ் கமிட்டி, மார்க்கெட்டிங் கமிட்டி, நெட்வொர்க் கமிட்டி, தென் பேனல் டிஸ்கஷன்லயும் இருக்கிறீங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் கமிட்டில நீங்களும் ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறீங்கல்ல சார்? ஸோ அந்த டாபிக் தி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரைஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் வித் த ரைஸ். ஸோ இந்த டாபிக்ல நீங்க பேச போறீங்க. அதுல ஒரு கருத்துக்கள் நீங்க நேயர்களுக்காக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. இந்த டாபிக் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் வந்து டு கைண்ட் ஆஃப் எஜுகேட் ஆல் த மெம்பர்ஸ் who are participating about how the rise is structured, how is the organization structured throughout the world இருக்குது. I'll be sharing a lot of the how it is structured, என்னென்ன டீம்ஸ் இருக்கு, என்னென்ன ஆஃப் ஷூட்ஸ் இருக்கு, ஓகே, எதுல வந்து நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். Apart from that, we want to take the networking in a very, very big way. அது நீங்கள் பார்ப்பீங்க how actively we are going to do it பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மெத்தட்ஸ், என்னென்ன லிங்க்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்னென்ன குரூப்ல அவங்க இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஐ பி வாக்கிங் த்ரூ. கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் த கோ சேர் ஃபார் நெட்வொர்க்கிங் கமிட்டி.
அதனால தான் இந்த டாபிக் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. மெயினாக வந்து என்னோட மெயின் ரோல் எனக்கு அதில் இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐ கேவ் லாட் ஆஃப் சப்போர்ட் சர்வீஸ் டு அதர்ஸ். பாலா தான் அதில் வந்து சேர். அதில் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் சர்வீஸ் கொடுத்தேன். ஏன்னா இஸ் டெரிபிளி பிஸி வித் எவ்ரி திங். ஸோ நானே வந்து வாலண்டியர் பண்ணி அவர் கொஞ்சம் ஐ கேவ் அவரே ஒரு மாதிரி ஃபன்னியாக சொல்றாரு, யோ கிவ் மீ a லாங் ஹேண்ட் அப்படிம்பாரு அவர். ஓகே. ஸோ அவருக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டிங் வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் எ சைட் சப்போர்ட் ஒன்லி. வெரி வெரி ஸ்மால் லெவல் தான் மார்க்கெட்டிங். அது மகேந்திரன் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. மகேந்திரன் அண்ட் பிரான் 2 பேர் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். என்னோட ரோல் வந்து அதில் ரொம்ப ஸ்மால் தான். However small it is still a big contribution. ஒவ்வொருத்தரோட பார்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய விஷயம் நடந்து முடியணும்னா everybody's role is very very significant. We cannot underestimate anybody's role. அதுல உங்களோட ரோல் ரொம்ப பெருசு சார். பேனல் டிஸ்கஷன்ல நீங்க வந்து how do you fund a startup, அது ஒரு பேனல் டிஸ்கஷன்ல டாபிக்கா வச்சிருக்கீங்க. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, எப்படி ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் பண்றதுன்ட்டு. அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா சார்? நிச்சயமா. இதுல வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் தான். ஓகே, அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா பிசினஸ் ஸ்டாப்ஸ். ஓகே, ஃபண்டிங் பிளேஸ் எ மேஜர் ரோல். எஸ். அந்த ஃபண்டிங் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். we have seen day in and day out. நாங்க பார்க்குற வந்து entrepreneurs வந்து full aspirations, dreams ஓட வர்றாங்க. It is not uncommon that they make wrong decisions when it comes to funding. Yes. அந்த அப்போ இனிஷியலாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரூ அவுட் தர் கம்பெனிஸ் லைஃப் இட் இம்பேக்ட்ஸ் தான். அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து we are going to share. I myself I am an investor. ஸோ அதில் வந்து ஐ லேர்ன்ட் எ லாட். ஓகே. நானும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கேன். சில இது மற்றவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் தட் ஐ எம் ஹோப்பிங் டு ஷேர் வித் த பீப்புள் அந்த செஷன்ல. எஸ், that will be an enriching session for all of us. Sure. நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எப்ப மாநாடு ஆரம்பிக்கும், எப்ப இந்த வெற்றி தமிழர்களின் உரைகளை கேட்கலாம். நம்ம அந்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு மணித்துளியும் எவ்வளவு முக்கியம். இப்ப உங்களுக்கு வந்து அந்த வேலைகள் நிறைய இருக்கும் மாநாட்டு சம்பந்தமா. அந்த வேலைகளுக்கு மத்தியிலும் இந்த ஒரு நேர்காணலுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் அளித்து இவ்வளவு நேரம் மாநாட்டின் சிறப்பை பத்தி அழகாக விளக்கியதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நேர்கள் usa.tamilrise.org என்ற சைட்டில் சென்று பதிவு செய்யுங்கள். உடனடியாக பதிவு கட்டணம் ஏதும் இல்லை. பதிவு செய்து 23 மற்றும் 24 தேதிகளில் மாநாட்டில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஆப்பிள், டெஸ்லா, ஆல்பபெட் என உலக பெரும் நிறுவனங்களில் எல்லாம் தமிழ் திறனாளர்கள் பணிபுரிவது தமிழர்களாகிய நமக்கு பெருமை. ஆனால் இப்படியான உயர் நிறுவனங்களை ஏன் தமிழர்களால் உருவாக்க முடியவில்லை? இந்த கேள்விக்கு விடை தேடி இணைந்து சிந்திப்போம் தி ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாட்டில். இது தமிழர் தலை நிமிர் காலம். இன்றே பதிவு செய்வீர், பதிவு கட்டணம் இல்லை. நடைபெறும் நாள் அக்டோபர் 23, 24, 2020. பதிவு செய்ய usa.tamilrise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும்.